டாடி, அந்த கஞ்சு பிரபு வந்துட்டான், வாங்க. இரு இரு, முதல்ல அவன் நகையை வாங்கட்டும், அப்புறம் நம்ம போவோம். அப்பா, ஆதிரா வந்துட்டாளா? இன்னும் இங்க வரலப்பா. வரலையா? அம்மா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது அண்ணாச்சி கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏன்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? ஈவினிங்குள்ள பணத்தை எடுத்து வைக்கலன்னா என்ன நடக்குமோ நினைச்சாலே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க என்னடானா கொஞ்சம் கூட கவலை இல்லாம அண்ணாச்சி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்பதான் பொறுப்பு வருமோ? போங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. டாடி, இதுக்கு மேல வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க, இப்பவே போய் அடிச்சு தூள் கிளப்பிடுவோம். வாடா போய் பாப்போம். டேய் பிரபு, டேய் செந்திலே, ஏகா வரா, வா 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 வா, வாடா. அப்பா, இந்த ஆளு எதுக்கு என்ன கூப்பிடுறாரு? இந்த ஆளுக்கு இங்க என்ன வேலை? ஆளுகளா பல்லெல்லாம் எகிரி போயிடும் தெரிஞ்சுக்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு மான ரோஷம் இருந்தா என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏய், எங்களுக்கு மான ரோஷம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா உனக்கு தான் மானத்தையும் ரோஷத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. ஏய், ஹே வேல்விழி, நீ எதுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இரு மம்மி, இரு. எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நான் தேவையில்லாம பிரச்சனை பண்றேனா இல்ல தேவையோட பிரச்சனை பண்றேனான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஏய், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் டாடி கிட்ட வந்து கால்ல விழுந்து கெஞ்சி கேட்க வேண்டியதானே? என் டாடி போனா போதுன்னு நீ கேட்டத பிச்சையா போட்டு போவார்ல, அத விட்டுட்டு இவ்ளோ கீழ்த்தனமா கேவலமான வேலைய பாக்குறியே, உனக்கே இது அசிங்கமா இல்ல? என்ன சொன்ன? நான் கீழ்த்தரமா கேவலமான வேலையை பாக்குறேனா? அதெல்லாம் உனக்கும் உன் டாடிக்கு தான் பழக்கம். உங்களை மாதிரி நாங்க யாரும் கிடையாது. ஆமா 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 ஆமா, உலக உத்தமர் பட்டியல்ல உனக்கு தான் முதல் இடமா. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் என்ன பயங்கரமா எகிர்ற? ஏய், நீ சாமானியப்பட்டவளடா. டேய், சரிதான், நிறுத்துடா. சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத. என் மருமகனை பத்தி நீ சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. முதல்ல உன் பொண்ணை கூட்டிக்கிட்டீங்கிறத கிளம்பு. ஓ, இவ்வளவு வருஷமா என் வீட்டுல உன்னை ராணி மாதிரி வச்சிருந்ததுக்கு எனக்கு விசுவாசமா இல்ல. ஆனா இங்க அடிமையா இருக்கும் போதே ரொம்ப நன்றியோட வல்லு வல்லுன்னு கொலைக்கிறிய. இதுல இருந்து உன் புத்தி என்னன்னு தெரியுது. வாய மூடிட்டு பேசாம இரு. டாடி, இந்த அல்லு சிலைக்கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு? தப்பு பண்ணதே இந்த பிரபு. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. நீயும் என் அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி தானே, அது தப்பு பண்ணிடுச்சுன்னு இப்படி அபாண்டமா ஒரு பழிய போடுறியே, நீ எல்லாம் நல்லா இருக்கியா? ரோஹிணி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க இப்ப 2 பேரும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லல, போலீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சிரும் பாத்துக்கங்க. அந்த நல்ல காரியத்தை முதல்ல பண்ணு. ஏன்னா நாங்களே போலீஸ்க்கு போன் பண்ணி என் வீட்டு நகையெல்லாம் ஆட்டைய போட்டு ஒரேடியா சுருட்ட பாக்குறேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா தான் இருக்கும். யோ, யார் உன் வீட்டு நகை ஆட்டைய போட பார்த்தது? நீதான்டா. ஏய், இது வரைக்கும் உன் மேல நான் கை வச்சது இல்ல. இன்னைக்கு அதை பண்ண வச்சதா? விடுங்கப்பா, இன்னைக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அதுக்குதான் நாங்களும் வந்திருக்கோம். ஹே வேல்விழி, வாடி வாடி, முதல்ல வீட்டுக்கு போலாம். நீ எதுக்குமா பயப்படுற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. இதோ இவன் உன்கிட்ட நகையை கேட்டதால தானே நீ ரெடி பண்ணி கொடுத்த. நான் இவங்க கிட்ட நகையெல்லாம் கேட்டேன்னு யார் சொன்னது? நாங்க சொல்லல, உங்க அப்பா கையில இருக்கிற அந்த பை சொல்லும். பாரு, நீயே பாரு. பெரியப்பா, திருவிழால காணாம போன சின்ன புள்ள மாதிரி முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அருமை புள்ள கிட்ட நீ கேட்ட மாதிரி உன் சித்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருச்சு பாருன்னு அந்த பைய திறந்து காட்டுங்க பெரியப்பா.
என்ன நின்னுட்டு இருக்கீங்க? தோ அண்ணி வேற வந்துட்டாங்களே, அவங்களும் இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கட்டும். பைய திறந்து காட்டுங்க. அப்பா அந்த பையில என்ன இருக்கு காட்டுங்க. அண்ணே தப்பு பண்ணாதப்ப நீ எதுக்கு நான் பயப்படுற? கொண்டான பையன். அண்ணே கொண்டானே கொண்டானே போடுனே. அண்ணே உன் மேல ஒரு பழி சொன்னா அத பார்த்து சும்மா என்னடா அது கூடுனே. நீ எவ்வளவு நல்லவ. ஐயோ ஐயோ நகைங்க. ஐயோ ஏய், என்னன்னு போடா. ஏய், யோகியா மாதிரி பேசுனியே, இப்ப இதுக்கு என்னடா சொல்ற? ஆ? இதுல இருக்கிறதெல்லாம் என் வீட்ல இருந்து எடுத்த நகைங்க, என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுத்த நகைங்கடா. இதெல்லாம் எனக்கே தெரியாம என் பொண்டாட்டியை நீதான் திருடிட்டு வர சொல்லிருக்க. இந்த நகையெல்லாம் நான் உங்களை எடுத்துட்டு வர சொன்னா இல்ல பிரபு, இதை என்கிட்ட சொல்லாதீங்க, உங்க புருஷன்கிட்ட சொல்லுங்க. டேய், அவ இல்லன்னு தான்டா சொல்லுவா. பாசக்கார அக்கா புள்ளைய அவ காட்டி கொடுப்பாளா? இல்லங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் அத நகைங்களை எடுத்துட்டு வந்தேன். பிரபுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆ ஆ, உருட்டு மம்மி உருட்டு, நல்ல உருட்டு. மேகலை சொல்றது உண்மை. இந்த நகை விஷயம் பிரபுக்கு தெரியாது. போதும் நிறுத்துங்க. எதுக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி கேவலப்பட வைக்கிறீங்க? நடிப்பெல்லாம் பத்தல தம்பி, இன்னும் நல்லா அழுது ஆக்ரோஷமா பேசி நடிக்கணும். ஆனா ஒண்ணு, நீ என்னதான் நடிச்சாலும் உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு நாங்க நம்ப மாட்டோம்பா. நீங்க எப்படி நம்புவீங்க? உண்மையும் நேர்மையும் தான் நீங்க எப்பவும் நம்பினதே கிடையாதே. அப்படி ஒரு பழக்கமே உங்களுக்கு இல்லையே. ஆ, அத்தை, இதுக்கு தான் நான் சொன்னேன், உங்க நகையெல்லாம் வேண்டாம், இதனால வீணா பிரச்சனை மட்டும்தான் வரும், பணத்தை நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா இது உங்க வேலையா? அச்சச்சோ, உங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக எங்க வீட்டு நகையை திருடிட்டு வர சொன்னீங்களா? இல்லடா வேலு, இந்த பையன் இவனா நகையை கேட்டா பிரச்சனை ஆயிடுமேன்ட்டு இவன் பொண்டாட்டிய தூண்டி விட்டு நம்ம வீட்டு நகையெல்லாம் கேட்க சொல்லியிருக்கான். கரெக்ட். ஹலோ, அப்படி ஒரு அவசியம்லாம் எங்களுக்கு போதும் என்ன- நிறுத்தாதே. உன்னாலதான் எனக்கு எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டயும் அவமானம். பிரபு, ஆதிர மேல எந்த தப்பு இல்லப்பா. போதும் நிறுத்துங்க. ஆதிர மேல தப்பு இல்ல, ஆதிர மேல தப்பு இல்லன்னு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆதிர, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன் வீட்ல இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்தான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இவங்க கிட்ட எதுக்கு நகை கொண்டு வர சொன்னேன்? நீங்களும் என்ன அவங்க 2 பேர் மாதிரியே பேசுறீங்க? நான் ஒண்ணு மேகலா அத்தை கிட்ட நகையை கொண்டு வர சொல்லல. அவங்க நான் கொண்டு வர வாமான்னு சொன்னப்ப கூட நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவங்க எங்க என் பேச்ச மீறி நகையெல்லாம் அடமான வச்சிட்டு போறாங்களோன்னு பயந்துதான் நான் அவசரமா கிளம்பி வந்தேன். இது புரியாம நீங்க பாட்டுக்கு நான் நகையை கொண்டு வர சொன்னேன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படிங்க கொண்டு வர சொல்லுவேன்? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா?